எத்தகைய சூழ்நிலையிலும் இந்த யாகத்தை வெற்றி பெற செய்வேன் என்று வாக்களித்திருந்தீர்கள். ஒன்று உங்கள் ராஜ்யத்தையும் எனது மக்களையும் தங்களுக்கு அளிக்கின்றேன் முனிவரை. இம்முறை எனது திட்டத்தை நீ கெடுத்து விட்டாய் சனி. ஆனால் இதுவே ஒரு முடிவல்ல. என்னை உண்மையாக தாங்கள் அனைவரும் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் எனது குடும்பத்துடன் இங்கிருந்து செல்வதற்கு அனுமதி அளியுங்கள். சரிதானே அரசே? என்னை மன்னித்து விடு சந்திரமதி. இன்று என்னால் உனக்கும் பரிசாக அளித்தார். இது எனக்கு மிகவும் பிரியமானது. இதை நான் தரமாட்டேன். நானே என் கைகளால் உருவாக்குவேன். நறுமணக்கும் மாலை மகனே. இதை பார். இந்த வீடு பழையதாகிவிட்டதல்லவா? நாம் புதிய வீடை கட்டுவோம். அந்த வீட்டில் தங்களால் என்னை விட்டுவிட்டு செல்ல இயலும். நான் இப்பொழுது அரசன் அல்ல. எனக்கு இப்பொழுது எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. வாய்ப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இனி அந்த வழியில் எவர் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் நானே எதிர்கொள்வேன். ஒருவேளை நீ என்னுடைய ஸ்தானத்தில் இருந்திருந்தால் என்ன முடிவெடுப்பாய்? ஆம், உள்ளது. நான் எனது பிரஜைகளை விட எனது புதல்வன் மீறிய மாட்டாய். உண்மையின் வழியில் நடந்து கொண்டு நமது பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது என்பது எத்தனை கடினமானது என்று தெரியுமா? புதல்வனை தாங்கள் பிரஜைகளை விட அதிகமாக நேசிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டுள்ளீர்கள். தங்கள் லட்சியத்தை அடைவதற்கு